ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, எங்கள் ஊர் கம்மையில் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி எடுத்து மீன் பிடிக்கிறாங்க. மோட்டர் வச்சு தண்ணியை ஃபுல்லாக எடுத்துட்டு அது உள்ள மீன்லாம் பிடிக்க போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வாவல், ஜிலேபி, விரால் மீன், எக்கச்சக்கமான மீன் இருக்குது. நாங்கள் எப்படி பிடிக்கிறாங்க என்னங்கிறத போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்து எஸ்கேப் ஆகிறன்னு சொல்லி தள்ளி விழுந்து செத்து போச்சு பாருங்க. கட்ஜான் மீன் தண்ணி எடுத்து தள்ளி செத்து கிடக்குங்க பாருங்க. 1 கிலோக்கு மேலே இருக்கும். செத்துருச்சு அவ்வளோ. இது ஒன்றும் பண்ண முடியாது. நாய்கிட்டையா? நாய்கிட்ட கொடுப்போம், என்ன ஒன்று பார்ப்போம். வா தோ ஏன் நண்பர்களே, இந்த மீன் வந்து பிடிக்க போகிறாங்க அம்மாயில். வாங்க போய் பார்ப்போம். லைட்டாக ரேஸ் ஏற்றி விட்டு வரங்க. ஒரு வாவல், குட்டி வாவல். இது என்ன பண்ணுவான்? இது என்னது? ஒரு வாவல். நம்ம பிடிச்ச 2 மீனையும் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள வண்டி விட போகிறோம். நண்பர்களே, என்ன ஒவ்வொரு ஆளாக வரீங்களே பிடிச்சிக்கிச்சு. விரா மீன், வாவல். பார்த்து முள்ளு பார்த்து வரேன் நான். ஓகே, இது எவ்வளோ? 1 கிலோவுக்கு மேலே இருக்குமா? 3/4 கிலோ இருக்கா? சரி. என்ன உள்ளே விட்டுட்டீங்க? கூசாக்கில் போடுற? சரி. சூப்பராக தவி அப்படியே பிடிக்க வேண்டியானே. அந்த வேது போதியா? சரி. பார்த்து மெதுவா. நண்பர்களே, மீன் தண்ணி எடுத்தோடனே தண்ணி வெளியே ஏறி போய்கிட்டு இருக்கு மீன் ஊரா. அது பெரிய மீன் மேலே போயிடுச்சியா? பெரிய மீன். யாருங்க ஆட்டாங்கப்பா, சரியானதப்பா தம்பி விழுகுது. தண்ணிக்குள்ள அடக்கியா? தண்ணிக்குள்ள அடக்கு.
என்ன இந்த வட்டம் வருது. என்னடா கருப்பாட்டு இறங்கி விட்றா கருப்பேன். தண்ணி வந்துட்டுமா? தண்ணி இதுக்கு மேலே என்ன வத்துது? இப்போ இறங்கி இப்படி அந்த வாரம் ஓடுதுடா, இறங்குடா. யாருங்க மீன் வர அந்த தண்ணி இறங்கணும்னு தம்பி விழுகுது அங்கிட்டு இங்கிட்டு. இப்போ இறங்கடா, அவ்வளாண்டா. இறங்க இறங்க இறங்க. இறங்கு இறங்கு நீண்ட. தம்பி விழுகுதுங்கிட்டு அடிச்சிச்சு, மேல பூரா அடிச்சிச்சு. அதை போய் பார்த்துட்டு வரேன். பிடிக்கிறது அந்த அளவு எழுந்துருச்சு. உள்ள கிடந்தது பிடிச்ச விட்ட உள்ள கிடந்துருச்சு. அந்த அளவு இருந்துச்சு. அதுவும் அடுத்த ஒரு சிலேபி ஒன்று வருதியா, கத்தி மாதிரி போய்க்கிருக்கு. அது அவ்வளோதான், கேட்ட இல்லை. யார் அந்த வாய்க்கால பாருங்க, மேலே ஏறி போய்கிட்டே இருக்கு மீன். கருப்பா வாய்க்கால போடுறாங்க, எடுத்து போடுறான் உள்ள. தண்ணி வச்சிருச்சு, பிடிக்க போகிறாங்க பாருங்க. உட்காடுறா மோட்டர் அமத்துக்கோ. என்னடா பிடிச்சி போடு, தவக்கணும். வாளிக்கல போடு. அந்த கணக்கு அது என்னடா அப்போ கருப்பா? அது கொடக்கண்டையா? புல்லுக்கண்டையா? ஜூம் பண்ண முடியல அதில். இப்போ பார்த்திங்கன்னா வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மோட்டரில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. தண்ணி குறைஞ்சோடனே மீன் பிடிக்கணும். அந்த மீன் ஊரா ஏறி ஏறி அந்த வாய்க்காலே போகுது பாருங்க. விரா மீன்லாம் அங்கிட்டு தவிர்ச்சி இந்த வாய்க்காலில். யா 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 இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வற்றனோட மீன் ஊரா கிளம்பிடுச்சிங்க பாருங்க. ஃபுல்லாக விராமீன்லாம் வெளியில் வந்து கிடக்கு. அந்த தவித்து பாருங்க, அந்த தவி விழுகுது. அந்த தவிர்ச்சியா ஏறிதா மேலே? விராமீன் மேலே ஏறி போகுது. நல்லா ஏறி விழுகுது. கார் அடிக்குது அங்கிட்டு ஆப்போசிட்ல வந்தானே. போடா அப்புறம் மீன் எடுத்து பெறலாம் காமிக்க முடியாதுல்ல.
அவ்வளோதான். போங்க போங்க போங்க. என்னங்கடா புல்லுக்கண்டை குடிங்க. அவளையும் சட்டை கிளாஸ் இப்போ புதுசாக சட்டை பாருப்பேன் ஒட்டி அடியோட. ஐயா 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 கொஞ்சம் ஒக்காளி இந்த வரால் பிடிச்சிக்கிட்டாரு விராமினை. சட்டை சட்டை வெள்ளை சட்டை அந்த இதுக்குள்ள போடியா எடுத்துட்டு நானே அங்கேருந்து கொண்டு வரேன். வெள்ளை விராமி இது பிராங்க் வச்சுருந்தா எடுத்துருக்குன்னு கிடக்கட்டாங்கன்னே கிடக்கட்டும். இந்த மொத்தம் பிடிச்சி போட்டுருவான். அதில் அந்த கிடக்கில் யாரை மொத்தம் பிடிச்சி எடுத்துக்கோங்க. பின்னாடி என்ன நடந்துச்சு? ஓடிச்சா? அந்த வரைச்சிக்கிச்சு. இந்த கிடக்கட்டா இந்த இதில் போட்டுருவோம். மொத்தம் முடிச்சு போட்டுருவோம். அந்த தெரியாத மண்டை அதான் பொத்தியா பெரிய மீன் இருந்துட்டு போகுது எங்கே போகுது. சட்டை கழட்டி போட மீன் சொல்லிச்சா மீன் தானே அதே அதுக்குள்ள போட்டு இதை கொண்டு முதல்ல அந்த கண்டே ரெண்டே அதில் போட்டுட்டு எடுத்து வளர்த்து இந்த சட்டை மேலே தூக்கி போட்ட நீ. சட்டையை தூக்கி மேலே தூக்கி நான் பறந்து விழுக்கு. போட்டு வாங்க எடுத்துக்கிற வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அம்மே கண்ணிலேருந்து அடிச்சுட்டு சகதி பிடிச்ச வருஷம் காசு கடை வீசக்கூடாது. பிடிச்ச மீன் ஒரு ஆத்தையும் தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கிறேன். இல்லைன்னா சீக்கிரம் செத்து போயிடும். இது ஆமாம் அதையும் கெண்டை வளர்த்துட்டேன். தனித்தனியாக பிரித்து தண்ணிக்குள்ளே போட்டோம்னா அது வாட்டில் கிடக்கும். விராமீன் இந்த இதுக்குள்ள கிடக்குன்னு நினைக்கிறேன். இந்த பைக்கில் தூக்கி பாரு. விராமீன் தானே? சிலேபி இது கெண்டை ஒன்று கிடக்கு. மாற்றி போட்டா அவ்வளோ. விராமீன் சும்மா தண்ணிக்குள்ளே போடலைண்ணா. தண்ணி ஏறுதே. தள்ளு உள்ள தள்ளு. இப்போ மட்டும் ஃப்ராக் எடுத்துக்கு வந்தோன்னா வச்சுக்க.
எல்லாம் கொண்டு விட்டா என்ன பண்றது உங்களெல்லாம் மீன் பிடிக்க மாட்டேங்குது. நீ எடுத்து நீ வா கரையில் ஏற்றுறாங்க அவளை விழுந்துருச்சு. அவன் நானே வச்சுட்டு விட்றா தண்ணி விட்டு வராம நானே வச்சுட்டு நீ பிறக்குறா என்னடா அது ஐயா போய் கொண்டு விட்டு போறான்டோ அந்த பள்ளத்துக்குள்ள விட்டு தொலைஞ்சிடாத. பள்ளத்துக்கு கொண்டு போட்டு பெரிய மீன் பெரிய மீன் போட்டுவாங்க. ஏடா அங்கே என்ன ஒன்று தெரியுது அந்த வேலை மீன் தெரியுது ஒன்றும் இல்லை அதில் 2-3 இருக்கு இப்போ குதிச்சு விழுத போதுறது. இங்கிட்டு ஊற்றவா அதை ஊற்றணும் என்ன ஊற்றிட்டு தாம்பரைக்கல உள்ள பதியுது இந்த பொங்கல் அங்கிட்டு ஊற்றுறேன் பதியாது யாரு இங்கிட்டு எடுத்து நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பள்ளத்தில் பிடிச்சிருக்கோம். அதில் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பள்ளத்தில் பார்த்தீங்கன்னா 2வது சைடு இன்னொரு அணை பக்கத்து பார்த்தீங்கன்னா பிடிக்க போகிறோம். அது பார்ட் 2 வீடியோ வந்து பாருங்கள். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2வில் வந்து சந்திப்போம். பை பாய்.